வாஸ்து பாதிச்சதுனாலே நோய்களை கொண்டுட்டு வரும்ன்ற ஒரு கூற்றும் எல்லாரும் பரவலா சொல்றதை நாங்க கேள்விப்படுறோம். அப்போ ஜாதகம் வாஸ்து ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருப்பியல் வாஸ்துல என்ன சொல்றாங்க? இருப்பியல்ல ஓகே. இருப்பியல்ல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாதகம் வாஸ்து வாஸ்து அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். என்ன சொல்ல லைக் வந்து ஒரு கேள்வி கேட்டால் அதில் நீங்கள் ஒரு சின்ன பதிலை நீங்களே சொன்னீங்க. அந்த இது இப்படி முரணா இருக்கே அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அது என்னன்ற தடவை சொல்கிறேன். இப்போ பொதுவாக ஜாதகப்படி எனக்கு இந்த திசையில் தான் வீடு கட்டணும், இந்த இவ்வளோ தான் ரூம் சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க. அப்படி பண்ணும்போது என் வீட்டில் நான் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, என் அப்பா இருப்பாங்க, எங்கள் அம்மா இருப்பாங்க, என் மனைவி இருப்பாங்க, என் பிள்ளைங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜாதகம் இருக்கும். அப்போ நான் அவங்களாம் தனித்தனியாக வீடு கட்டிகிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக? அப்போ மொதல் விஷயமே அங்கேயே அவுட்டு. ஜாதகப்படி வீடு அமைப்பது அப்படிங்கிறது நான் மட்டும் வாழ்கிறதுக்கான வீடு அது கிடையாது, எல்லோரும் வாழ்கிறதுக்கான வீடு. ஸோ முதல் விஷயம் அதே அங்கேயே அவுட் ஆகிடுச்சு. ரெண்டாவது, ஜாதகத்துக்கும் இந்த இருப்பியலுக்கும் எப்படி சம்மந்தப்படும், இல்லை நீங்கள் வாஸ்துக்குமே எப்படி சம்மந்தப்படும் அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி, அது ஒரு சயின்ஸ் தான். ஓகே, அதை கிளியராக சொல்லணுன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த ப்ரெடிக்ஷன் தான் அது. ஓகே, நீங்கள் அதுக்காக பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு நடக்கிறது நடக்க தான் போகுது. அதில் யாருனாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை இருப்பியல்னாலும் சேஞ்ச் பண்ண முடியாது, வாஸ்துனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இருப்பியல் பற்றி பேச வந்திருக்கேன், பட் நானே இதை சொல்கிறேன். ஓகே, உங்களோட ஃபேட்டை யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு இருப்பியல் பற்றி நான் பேசணும், ஏன் வாஸ்துலேருந்து ஏன் இருப்பியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத பற்றி நான் ஏன் பேசணும்? ஸோ இதுக்கான பதில் என்னென்னா, இப்போது என்னோடய ஜாதகப்படி இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்க போகுது, இல்லை நான் ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நிறையா தடங்கல்கள் வரதான் செய்யும். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் தடங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி நான் போகணும். இப்போது எனக்கு வந்து இருப்பியல் படி நல்லா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுவேன், பட் என்னோடய தடங்கல்கள் எனக்கு இருக்காது. இப்போ தடங்கல்கள் எனக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த ஹர்டில்ஸ்ன்றது எனக்கு இருக்காது. என்னோடய பாத் வந்து கிளியராக இருக்கும்.